ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 31 ஜனவரி. ஃபெப்ரவரி 1 வந்து எங்கள் பாட்டியோட பர்த்டே. ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தது. அது போக வெளியுமே கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் போய் சத்துணவில் போய் முட்டை வாங்கிட்டு வரணும், சத்து மாவு, அப்புறம் என்ட்ரி போட்டு வரணும். போட்டுட்டு வெளியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வத்த குழம்பும் ஒரு மிளகு உருளைக்கிழங்கு வச்சுட்டாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வந்த உடனே சரியான பசி. ஃபஸ்ட்டே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ற வேலை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணல, ஏன்னா திரும்பி வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால ட்ரெஸ்ஸை மாற்றாமல் அப்படியே இருந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஈவினிங் 6:30க்கு மேலே நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 12 o'clock வெட்டணுன்றனால கேக்லாம் செஞ்சு வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி விப்பிங் க்ரீமை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சலான்னு விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஓவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் பேட்டர் ரெடி ஆனோடனே அதையும் நாங்கள் வந்து ஓடிஜியில் வச்சுட்டோம். ஓடிஜியில் வச்சுட்டு நான் வந்து கேக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் கேக்கு சில வீடியோலாம் நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. இந்த கேக்கோட ஃபைனல் லுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நான் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேக் நைட்டு 12 o'clock கரெக்டாக எல்லாருமே எல்லாருமே இருந்தோம். எல்லாமே கேக்லாம் வெட்டிட்டு அந்த டே அப்படி தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல் வேக்கப் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு வரலான்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சிக்கன் செய்யலான்ட்டுன்னு சிக்கனும் அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்குரிய திங்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. முன்னாடி ப்ரெப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்க. தேங்காய் பால் சாதம் தான் வச்சுருந்தாங்க. காலைல முட்டை கிளறி வச்சுருந்தாங்க. முட்டை மாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க சிக்கனை. சரி பொரிச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் காலையில் ஹஸ்பண்டும் தம்பியும் ஒர்க் போயிடுவாங்கன்றனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே கிச்சனுக்குள்ளே தான் போனேன். பார்த்தா எங்கள் அம்மா கரெக்டாக சாப்பிடவா அப்படின்னு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு சாப்பிட வரலான்டோன்னே சாப்பிட போகலான்ட்டுன்னு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்ட் இன்றைக்கி என்னென்ன மெனு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம், ரைத்தா, முட்டை மாஸ், சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க, குழம்பு மணி செமிக்கிரமி மணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 அண்ட் கேசரி வச்சுருந்தாங்க. கேசரி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களாம் ரசித்து சாப்பிட்டோம். என்னோடய இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது சின்னது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாக்காண்டி எங்கள் அம்மா போட்டுட்டு அப்படி பொரிச்சு தந்தாங்க. ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்டோம்னா அவளும் சிக்கன் கேட்பான்றதுனால அவளும் ஒரு ஆளோட ஆளாக வந்து உட்காந்தாங்க. இதுதான் என்னோடய ஃபேமிலி. முடிஞ்சால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே கூட நான் எடுத்து போகிறேன். இன்னும் நிறைய பேர் வராங்க. எங்கள் பாட்டி நீங்களாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான் நம்மளோட லைஃப்பை. நல்லா சாப்பிட்டாச்சு. அப்பயுமே பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெஷ்ஷாக சோறு தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி சோத்தில் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டேன். அண்ட் யாரில் இந்த தேங்காய் சாப்பிடுவீங்கன்றது சொல்லுங்கள். சிக்கனில் இதுக்காண்டி நானும் எங்கள் பாட்டியும் போட சொல்லுவோம். அண்ட் பிக்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.